வணக்கம். யோகம் செய்ய யோகம் வேண்டும். என்னுடைய பெயர் கௌசல்யா. நான் தியானாலயா யோகா சென்டர்ல 16th பேட்ச்ல ஜெயசக்தி யோக குடும்பத்துல யோகா முடிச்சிருக்கேன். யோகான்னு சொன்னதும் நம்ம எல்லாம் வெறும் போசஸ் பண்றது, நம்ம பாடியை ஃபிளெக்சிபிளா வச்சுக்கிறது மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது கிடையாது. அதையும் தாண்டி யோகா நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நிறைய விஷயங்களை பண்ணோம். எனக்கு இப்போ என்னோட வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். எனக்கு கடந்த 10 வருஷங்களா தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் அதுக்காக கண்டினியூஸா டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு முன்னாடி பேட்ச்ல இங்க யோகா முடிச்சிருக்காங்க. அவங்க எனக்கு மதுராந்தகத்துல இருக்க தியானாலயா யோகா சென்டரை சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்க இங்க போனீங்கன்னா உங்களோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அதுல இருந்து நீங்க எப்படி ரெக்கவர் ஆகலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ நான் இத்தனை வருஷமா நம்ம டேப்லெட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம், இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு ஹோப் இல்லாம தான் நான் அங்க போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் மாஸ்டருடைய கிளாஸஸ் அட்டன் பண்ண அவங்க சொல்லி கொடுக்குற விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்துச்சு. ஓகே, டேப்லெட்ல இருந்து நம்மளால ரெக்கவர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லி கொடுக்குற யோக பயிற்சிகள், பிராணயாமம், அதுக்கப்புறம் கிரியா, முத்திரைகள், மந்த்ராஸ், இது எல்லாத்தையும் நான் ஒண்ணா பண்ணிட்டே வந்தேன். அது என்னுடைய உடல்லையும் மனசுலையும் ஏற்படுத்தின மாற்றத்தை என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது குறைஞ்சிச்சு. அப்புறம் மனநிலையை ஒரு சஸ்டைனான மோட்ல வச்சுக்க ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கோபம் வர்றது குறைஞ்சிச்சு. நல்லாவே என்னால இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை உணர முடிஞ்சிச்சு. அதையும் தாண்டி வாழ்க்கையில வர பிரச்சனைகளை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதையும் என்னால இங்க கத்துக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் இங்க உள்ள ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஹெல்த் ரிலேட்டடா அவங்க என்ன ப்ராப்ளம்காக வந்தாங்களோ அதை பத்தி தனிப்பட்ட முறையில கேர் எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனை ஹீல் ஆகுற வரைக்கும் நம்ம கூடவே சப்போர்ட் பண்ணி நம்மளை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இதனால என்னோட ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதை என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம இப்போ இருக்க அவசர உலகத்துல நம்ம ஹெல்த் மேல நம்ம யாருமே அவ்வளவா கேர் எடுத்துக்கிறதே கிடையாது. அறியாமையினால மருத்துவத்தை தான் தேடி போறோமே தவிர ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல குருமார்களையும் யோக பயிற்சியையும் தேடி போறோம். ஏன்னா யோகா அப்படின்னா நோயாளிங்க, வயசானவங்க மட்டும்தான் பண்றது அப்படின்ட்டு நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, எல்லாரும் கத்துக்க வேண்டிய கலை தான் இது. அதுலயும் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாம, உணவு பழக்கம்னா என்னன்னு தெரியாம, ஒரு மைண்ட் கண்ட்ரோல் இல்லாம, நோய் வந்தா அதுல இருந்து நம்மள எப்படி ரெக்கவர் பண்ணிக்கிறது அப்படின்னு தெரியாம, ஒரு ஒழுக்கமான செயல்களே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சினிமேட்டிக் மோட்லயே இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தன்னை ஒரு ஹீரோ ஹீரோயினா நினைச்சிட்டு ரியலிஸ்டிக் லைஃப்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க கத்து கொடுக்குற வாழ்வியல் கலை மூலமா ஒரு ரியல் லைஃப்னா எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி லீட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல வாழ்க்கை துணைய கூட நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் இங்க கத்து கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இங்க சொல்லி கொடுக்குற வாழ்வியல் கலை இருக்கிற ஒரு லைஃப்பை நம்ம நல்லா வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னா நம்ம யங்ஸ்டரா இருக்கும் போதே இந்த கலையை கத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் என்னோட பேட்ச்லயே பெரியவங்க அவங்கெல்லாம் கல்யாணம் ஆனவங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. யங்ஸ்டரா இருக்கும் போதே எங்களால இந்த கலையை கத்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் எ யங்ஸ்டரா இருக்கும் போதே நம்ம தியானாலயா யோகா சென்டரை அணுகி ஹெல்த்தியான ஒரு ப்ராஸ்பரஸான லைஃபை லீட் பண்ணுங்க நான் கேட்டுக்கிறேன். என்னோட பேட்ச்லயே
பிபி சுகர் இருக்கவங்களாம் அவங்களுடைய பிரச்சனை எதுக்காக வந்தாங்களோ அது அப்படியே கிராஜுவலா குறையிறத நான் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. லைக் அவங்க வந்து பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காட்டி, நாங்க பிஃபோர் இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க பிரச்சனை, ஆஃப்டர் இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி காமிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன் யங்ஸ்டரா இருக்கும் போதே இதை கத்துக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம யங்ஸ்டரா இருக்கும் போதே இந்த கலையை கத்துக்கிட்டோம்னா நமக்கு பின்னாடி வரப்போற ஜென்ரேஷனுக்கும் நம்ம இங்க கத்துக்கிட்ட வாழ்வியல் கலை அவங்களுக்கும் அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஈஸியா நம்மளால ஒரு மெடிசன் ஃப்ரீ ஃபேமிலியை லீட் பண்ண முடியும். இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் அப்படியே கொண்டு போக முடியும் நம்மளால. இங்க வந்து என்னுடைய உடம்பும் மனசும் ரெக்கவர் ஆன மாதிரி நீங்களும் எங்களுடைய குருஜி ஸ்ரீ மகாதேவ் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகி ஒரு ஹெல்த்தியான ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் என்னுடைய குருஜிக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.